நீங்க மற்றவங்களை சார்ந்த நாட்கள் முடிந்தது. உங்க கால அப்பொழுது அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரன் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து, எல்லாம் சொல்லுங்க, உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் இதுவரைக்கும் எதையோ பிடிச்சி நின்னீங்கல்ல, இப்போ உங்க காலிலேயே நிக்கிற மாதிரி இருக்கீங்களா? உங்க காலிலேயே நிக்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க. உன் சொந்த காலில் நில்லுடா. அப்பனா என்னன்றது நமக்கு விளங்குது இல்லையா? நான் நம்புறேன், நீங்க மற்றவங்களை சார்ந்த நாட்கள் முடிந்தது. உங்க கால ஆவியானவர் உங்க காலில் நிக்கிறதுக்கு ஒரு பலனை உங்களுக்கு அனுப்புகிறார். ஆமென். கால் ஊன்றி ஷபரபா கமரபா லாக்கட்டா, கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென், 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 ஆமென். நான் சொல்றேன், இது வரைக்கும் எலும்புன்னா என்ன, அது இப்படி கிடக்கும். அப்படி கிடக்கிற எலும்பை தூக்கி சொந்த காலில் நிற்க வச்சார். ஆமென். ஷகலா மான்சலா கேப்போ, வேற எந்த சப்போர்ட்டும் இல்லாம, யாரும் தூக்கி பிடிக்க தேவை இல்லாம உங்க காலிலேயே நீங்க நிக்கிற மாதிரி. ஆமென். வாங்கிக்கோங்கய்யா. அப்படிப்பட்ட வருமானங்கள், அப்படிப்பட்ட வாய்ப்புகள், அப்படிப்பட்ட கிருபைகள் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென், ஆமென். உங்க காலில் நீங்க நிக்கிற மாதிரி கால் ஊன்றி. ஆமென். அப்பனா என்ன, அடி எடுத்து வைக்க போறீங்க, அடி எடுத்து வைக்க போறீங்க. ஆமென். அதனாலதான் சொன்னார், நீ கால் மிதிக்கிறத உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். கால் ஊன்றதுனா வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு தைரியத்தின் அடையாளம். ஆமென். அது ஒரு தைரியத்தின் காரியம். அப்படின்னா நீ காலை வை, நான் உனக்கு தருவேன். நீ காலை ஊன்று, நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை எழுப்புவேன். ஷபா ரகலமா கேமா சண்டலா பிரேக்கெட். ஆமென்.